வணக்கம் மக்களே, நான் உங்க விளாக் போலாமா சேனல்லேருந்து பேசிட்டு இருக்கேன். புதுசா வந்து விளாக் போலாமா சேனல் அப்படின்னு சொல்லிட்டு விளாக் போலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களோட முழுமையான சப்போர்ட் கொடுங்க. இந்த சேனல்ல வந்து சேலமை கவர் பண்ணி சேலம்ல என்னென்ன ஸ்பெஷல், சேலம் ஃபுட் என்னென்ன அந்த மாதிரி இருக்கிறத வந்து ஃபுல்லா கவர் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். உங்களோட சப்போர்ட் வந்து எங்களுக்கு கொடுங்க. வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம்னு பார்த்துட்டீங்கன்னா, நாட்டுக்கோழியை பிடிச்சி வந்து வறுத்து சாப்பிட போறோம் எண்ணெயில போட்டு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ண போறோம்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது நாட்டுக்கோழியை உரிச்சு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து மசால் வந்து வாங்கியிருக்கோம் கடையில். நம்ம வந்து இந்த டைம் வந்து இது பண்ணல, எதுவும் வீட்டு மசால் போல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நமக்கு தேவையான அளவு வந்து மசாலா போட்டுப்போம். அடுத்தது வந்து எண்ணெய் நல்லா இப்படி பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறோம். எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா வந்து கலக்கிக்கோங்க. நல்லா வந்து பண்ணிக்கணும். அடுத்து வந்து நாட்டுக்கோழி முட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம். நம்ம பிராய்லர் கோழி முட்டை இல்லை, நாட்டுக்கோழி முட்டை. பாருங்க எவ்வளோ சிகப்பாக இருக்குன்னு பாருங்க. இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் நாட்டுக்கோழி முட்டைன்னு. இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துப்போம். பத்தாத்துக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். நல்லா வந்து மசாலாவை கலக்கணும். அடுத்து நம்ம வந்து கோழியை வந்து எடுத்துப்போம். மசாலாவை கலக்கிப்போம், வச்சுப்போம். ஃபுல்லாக மசாலா தேய்ச்சி எடுத்துப்போம் நம்ம கோழியை. நல்லா வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் இல்லை அரை மணி நேரம் வந்து ஊற வைங்க. ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும், நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த மசால் வந்து ஃபுல்லாக நம்ம கோடு போட்டிருக்கோம்ல, அதில் வந்து இறங்கணும். இறங்கினப்பறம் பார்ப்போம். இப்போ வந்து 20 நிமிஷம் நல்லா கோழி வந்து ஊறிட்டோம். பாருங்கள் எப்படி நல்லா ஊறி நல்லா தண்ணி விட்டுருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ கொண்டு போய் போட்டு பொரிச்சோமா நல்லா அந்த மசால் வந்து நல்லா இறங்கியிருக்கும். வாங்க போய் கோழியை பொரிச்சிட்டு 20 நிமிஷம் வந்து கோழி வந்து நல்லா ஊறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துப்போம். முடிஞ்ச அளவுக்கு வந்து நாட்டுக்கோழி சாப்பிட பாருங்கள். பிராய்லர் தவிர்க்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நாட்டுக்கோழி சாப்பிட பாருங்கள். பிராய்லர் தவிர்த்துக்கிட்டே வாங்க. இப்போ வந்து கோழி பார்க்க பாருங்கள். நல்லா வந்து ஊறி அந்த இந்த தண்ணியெலாம் மேலே இருக்க மாதிரி இருக்குது. எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. அடுத்து பாருங்க, நல்லா எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. நல்லா எண்ணெய் காஞ்சிச்சுன்னா நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ வந்து நல்லா வந்து ஊறிடுச்சு. அடுத்து வந்து எண்ணெயில் எடுத்து போடுவோம். வாங்க பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அனல் நல்லா அடுக்கி எடுத்து போட்டுப்போம்.
இப்போ வந்து கோழியை வந்து எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சுப்போம் பாருங்கள். இந்த காலை வந்து ஏன் விட்டோம்னா சரி கையில் பிடிச்சி திருப்புறதுக்காக தான் அப்படி விட்டோம். உங்களுக்கு இது இருந்தால் நல்லா கட் பண்ணி கூட போட்டுக்கோங்க. அப்படியே எல்லா பக்கமும் எண்ணெய் கொஞ்சம் நம்ம மொண்டு ஊற்றிப்போம். ஏன்னா நமக்கு வேகாத பக்கம் நிறையா இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி வேக வைங்க. நல்லா திருப்பி திருப்பி விட்டதில் வந்து முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த இடத்துலலாம் வேகணும். அது மட்டும் வெந்துருச்சு. ஃபுல்லாக வேவிச்சு எடுத்துப்போம். நல்லா வேகுது. இந்த பாத்திரமே இதுக்கு வந்து பத்தலை. அதனால் வந்து சுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் நெருப்பு எடுக்கும். அதை வந்து கொஞ்சம் நான் பொரித்து சாப்பிட்டு பார்க்கலாம். அடுத்து நம்ம பொரிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து கோழியை ஃபுல்லாக பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ எப்படி சாப்பிட்றோன்னு பாருங்கள் வாங்க. சைடிஷ்க்கு வந்து மெயின் டிஷ்ஷே வந்து மோர் வச்சுருக்கோம். மோரோட கலந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வாங்க. கோழி எப்படி பொரிஞ்சிருக்குன்னு நல்லா வந்து பாருங்கள். ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. நாட்டுக்கோழி வேகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லாவே வெந்திருக்கு. சுடுது. இங்கே பாருங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க. சூப்பராக இருக்கு. அது இல்லாமல் பாருங்க மோர். இது ரெண்டோட காம்பினேஷனும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட்டை முழுமையாக எங்களுக்கு கொடுங்க. மேலும் மேலும் நிறையா வந்து வீடியோ போடுவோம். பார்த்து லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.